ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துங்க மண்டே சனாசாரா வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்து போயிட்டாங்க. நாங்களும் கொண்டு போய் நல்லா வந்து ஸ்கூலில் விட்டாச்சு. அழுகவே இல்லைங்க சனாசாரா. ஆனால் நிறைய குழந்தைங்க அழுதுட்டு இருந்தாங்க. நாங்கள் நினச்சோம் கண்டிப்பாக கொஞ்சம் ஏதாவது நம்ம கிளம்பும்போது ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் எதுவுமே சொல்லலை. ஸ்கூலுக்கு போனே போய் ஜாலியாக உட்காந்துட்டாங்க அவங்க கிளாஸ் ரூமில். எங்களுக்கும் அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. அவங்க அழுதுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருந்திருக்கும். அவங்க அழுகாமல் ஜாலியாக போனதுனால அப்படியே பார்த்துட்டு சிரிச்சு ஜாலியாக வந்துட்டோம். இப்போ வந்து சனாசாரா டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1 o'clock ஆயிடுச்சு. அவங்களோட ஸ்கூல் டைமிங் வந்து 9 to 1. இப்போ டைமும் 1 o'clock ஆயிடுச்சு. இப்போ போனோம் அப்படின்னா வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்துடலாம். நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் சனாசாரா பார்க்கலாம். என்ன பண்ணுறாங்க, எப்படி ரியாக்ஷன், எப்படி ஸ்கூலில் ஃபஸ்ட்டே இருந்தாங்க அப்படின்னு தெரியல. போயிட்டு என்ன மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்ட்டு எல்லாமே நம்ம மேம்கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அப்புறம் இன்னொன்று மெயினாக கொடுத்து விட்ட ஸ்நாக்ஸு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியலிங்க. போனால் தான் தெரியும். போயிட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு எல்லாமே வந்து பார்க்கலாம். அந்த வீடியோ எல்லாமே இதுக்கு பின்னாடி அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. சரி வாங்க, டைம் ஆயிடுச்சு. போயிட்டு சனாசாராவை நம்ம பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். சனாசாராவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. அங்கே போனோடனே வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். ஆனால் அங்கே போயிட்டு இவங்களை பார்த்தோடனே ஃபோன் எடுக்கணும் அப்படிங்கிறதே வந்து மறந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே ஒரு டம்ளர் சுடுதண்ணி வந்து நான் கொடுத்துட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா ஸ்கூல் விட்டு வந்த உடனே அவங்களுக்கு வந்து சுடுதண்ணி வந்து கொஞ்சம் சூடாக கொடுத்துருங்க. லஞ்ச் பேக்கெல்லாம் அப்படியே தூக்கி வீசியாச்சுங்க. வந்தோடனே அதை எடுத்து நீட்டாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் சாப்பிட்ருக்காங்க அப்படின்ட்டு எல்லாமே வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தோம். கொடுத்து விட்ட ஃபுட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் ஹாப்பி தான். சாரு, உனக்கு ஸ்கூல் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? நாளைக்கு போகிறக்கு எப்படி இருக்கு உனக்கு? நாளைக்கு ஜாலியாக போறியா? சாரா அழுகாமல் போவியா தங்கம்? இன்னைக்கு அழுதியா? கொஞ்ச நேரம் அழுதியா? நிறுத்திட்டியா? சரி. ஓ, அம்மா வருவாங்கன்னு உனக்கு தெரியுமாடி தங்கம்? சரி. அப்புறம் நாளைக்கு ஸ்கூலுக்கு போறியா? ஓகேம்மா, வெரி குட். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஏன் சாரு அப்படி ரெடி ஆயிடுவியா? சொல்லிட்டு போ. ஓகே. மேஜிக்கா கொடு. என்ன பண்ணும் இது? மேஜிக். we are ready to shine. சனு, நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு போறியா? சரி. சாரா அழுதா இல்ல தங்கம் லைட்டா? இங்க பாரு, சாரா லைட்டா அழுதா இல்ல. அப்ப நீ என்ன பண்ண? கண்ணு தொடச்சிட்டியா? சரி தங்கம். இது என்ன கண்ணத்துல என்னமோ போட்டிருக்காங்களே மேம், அழகா. குட் கேர்ள் சாரா. சனாசாரா ஸ்கூலுக்கு சூப்பராக போயிட்டு வந்துட்டாங்க. சாரா மட்டும் லைட்டாக அழுதுருக்கா. அப்புறம் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஃபோட்டோ செக்ஷன்லாம் வச்சுருக்காங்க. அதனால் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு அழுகையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம்மா. கொடுத்து விட்ட ஃபுட் எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதனால் கொஞ்சம் பரவாயில்லைங்க. மேமும் வந்து ஊட்டி விட்டுருக்காங்க. அதனால் கொஞ்சம் பரவாயில்ல. லஞ்ச் பாக்ஸ் பார்த்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஓரளவு கொடுத்து விட்டது எல்லாமே சாப்பிட்டாங்க. அவங்க கொடுத்ததாக தான் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதனால் பரவாயில்ல. இனி ஃபர்ஸ்ட் டேக்கு ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஃபைலில். அது என்னன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆக்டிவிட்டிஸ் சனாசாராவை செய்ய சொல்லணும். அவ்வளோதாங்க. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ரொம்பவே ஜாலியாக போச்சு. சனாசாராவுக்கும் சரி எங்களுக்கும் சரி. இனி அடுத்தடுத்து ஒரு அப்டேட்ஸுமே வந்து நான் கொடுக்குறேன். பாய்.